டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் முக்கியமான தலைப்பு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள். இந்தியாவில் எத்தனை உலக பாரம்பரிய சின்னங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எந்த இடங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன? இவற்றை எளிமையாகவும் தேர்வுக்கு ஏற்ற வகையிலும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். யுனெஸ்கோ என்பது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்பதன் சுருக்கமாகும். தமிழில் இதை ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது. இது 16 நவம்பர் 1945 அன்று நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு சிறப்பு முகமையாக செயல்படுகிறது. கல்வி, அறிவியல், பண்பாடு ஆகிய துறைகளை மேம்படுத்துவதுடன் உலகின் முக்கியமான பண்பாட்டு மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும். வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் என்பது மனிதகுலத்தின் மிக உயர்ந்த பண்பாட்டு அல்லது இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். யுனெஸ்கோ நிர்ணயித்த குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் இடங்கள் மட்டுமே உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன. இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று பண்பாட்டு பாரம்பரியம், மற்றொன்று இயற்கை பாரம்பரியம். இந்த இடங்களை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கும் பாதுகாப்பாக வழங்குவதே யுனெஸ்கோவின் முக்கிய நோக்கமாகும். நினைவில் கொள்ளுங்கள், அனைத்து பழமையான இடங்களும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் அல்ல. ஒரு இடம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் நேரடியாக சேர்க்கப்படாது. முதலில் அந்த நாட்டின் அரசு அந்த இடத்தை டென்டேட்டிவ் லிஸ்ட் எனப்படும் தற்காலிக பட்டியலில் சேர்த்து யுனெஸ்கோக்கு பரிந்துரைக்க வேண்டும். இந்தியாவில் இந்த பணியை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சுருக்கமாக ASI, மேற்கொள்கிறது. அதன் பிறகு அந்த இடம் யுனெஸ்கோ நிர்ணயித்துள்ள 10 தேர்வு அளவுகோல்களில் குறைந்தது ஒன்றையாவது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பின்னர் சர்வதேச நிபுணர் அமைப்புகள் அந்த இடத்தை ஆய்வு செய்கின்றன. பண்பாட்டு பாரம்பரிய தளங்களை ஐகோமோஸ் ஆய்வு செய்கிறது. இயற்கை பாரம்பரிய தளங்களை IUCN ஆய்வு செய்கிறது. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டி இறுதி முடிவை எடுக்கிறது. ஒப்புதல் கிடைத்த பிறகே அந்த இடம் அதிகாரப்பூர்வமாக யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்டில் சேர்க்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு மிகவும் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், யுனெஸ்கோ தானாக எந்த இடத்தையும் தேர்வு செய்யாது. முதலில் அந்த நாட்டின் அரசே அந்த இடத்தை பரிந்துரைக்க வேண்டும். அதன் பிறகே யுனெஸ்கோ ஆய்வு செய்து இறுதி முடிவை அறிவிக்கும். யுனெஸ்கோ ஒரு இடத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க மிகவும் 10 தேர்வு அளவுகோல்களை பயன்படுத்துகிறது. இதில் முதல் 6 அளவுகோல்கள் பண்பாட்டு பாரம்பரியத்திற்கும், கடைசி 4 அளவுகோல்கள் இயற்கை பாரம்பரியத்திற்கும் பொருந்தும். முதல் அளவுகோலின்படி மனிதனின் படைப்பாற்றலின் தலைசிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு இடம் இருக்க வேண்டும். இதற்கு தாஜ்மஹால் ஒரு சிறந்த உதாரணம். இரண்டாவது அளவுகோல் பல நாகரிகங்களுக்கிடையான கலாச்சார பரிமாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவது அளவுகோல் ஒரு நாகரிகத்தின் அல்லது பண்பாட்டு மரபின் தனித்துவமான சான்றாக அந்த இடம் விளங்க வேண்டும். இந்த 10 அளவுகோல்களில் குறைந்தது ஒன்றையாவது பூர்த்தி செய்தால்தான் யுனெஸ்கோ அந்த இடத்தை உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கும். யுனெஸ்கோவின் 4வது அளவுகோல் மனித வரலாற்றின் முக்கிய கட்டத்தை பிரதிபலிக்கும் கட்டிடக்கலை அல்லது தொழில்நுட்ப அமைப்பாக அந்த இடம் இருக்க வேண்டும் என்பதாகும். 5வது அளவுகோல் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான பாரம்பரிய உறவை வெளிப்படுத்த வேண்டும். 6வது அளவுகோல் உலக வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள் அல்லது நம்பிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். 7வது முதல் 10வது வரை உள்ள அளவுகோல்கள் இயற்கை பாரம்பரியத்திற்கானவை. இயற்கை அழகு, புவியியல் முக்கியத்துவம், உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அரிய உயிரினங்களின் வாழ்விடம் போன்ற அம்சங்களை அவை மதிப்பீடு செய்கின்றன. இந்த 10 அளவுகோல்களில் குறைந்தது ஒன்றையாவது பூர்த்தி செய்தால்தான் யுனெஸ்கோ அந்த இடத்தை உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கும். யுனெஸ்கோவின் தற்போதைய பட்டியலின்படி இந்தியாவில் மொத்தம் 44 உலக பாரம்பரிய சின்னங்கள் உள்ளன. அவற்றில் 36 பண்பாட்டு பாரம்பரிய தளங்கள், 7 இயற்கை பாரம்பரிய தளங்கள் மற்றும் ஒரு கலப்பு பாரம்பரிய தளம் இடம்பெற்றுள்ளன. உலகில் அதிக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தவரை 44 என்பது மிகவும் முக்கியமான எண்ணிக்கையாகும். இந்தியாவின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய வரலாற்றில் 1983 ஆண்டு மிகவும் முக்கியமானதாகும். அந்த ஆண்டில்தான் இந்தியாவின் முதல் உலக பாரம்பரிய சின்னங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றன. அவை மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா குகைகள், எல்லோரா குகைகள், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆக்ரா கோட்டை மற்றும் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் ஆகும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 1983 ஆண்டு மற்றும் இந்த 4 தளங்கள் குறித்து நேரடியாக கேள்விகள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே இந்த தகவலை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்தியாவின் சமீபத்திய யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற தளங்களும் தேர்விற்கு மிகவும் முக்கியமானவை. 2024ஆம் ஆண்டு அசாம் மாநிலத்தில் உள்ள மொய்தாம்ஸ் அஹோம் அரச வம்சத்தின் பாரம்பரிய அடக்குமுறையை பிரதிபலிக்கும் தளமாக யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இது இந்தியாவின் 43வது உலக பாரம்பரிய தளமாகும். இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு மராதா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றது. இதன் மூலம் இந்தியாவின் மொத்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் எண்ணிக்கை 44 ஆக உயர்ந்தது. தமிழ்நாடு இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் அதிகமுள்ள மாநிலங்களில் ஒன்றாகும். தற்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 4 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் உள்ளன. அவை மகாபலிபுரம் நினைவுச் சின்னங்கள் குழு, பெரிய சோழர் வாழும் கோயில்கள், நீலகிரி மலையரையில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகும். இதில் முதல் 3 பண்பாட்டு பாரம்பரியத்தையும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கை பாரம்பரியத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டின் யுனெஸ்கோ தளங்கள் குறித்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுவதால் இந்த 4 தளங்களையும் அவற்றின் யுனெஸ்கோ ஆண்டுகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டின் முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக நாம் பார்க்கப் போவது மகாபலிபுரம் நினைவுச் சின்னங்கள் குழுவாகும். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றது. பல்லவ மன்னர்களின் ஆட்சிக் காலத்தில், குறிப்பாக மாமல்லன் என அழைக்கப்பட்ட நரசிம்மவர்மன் முதலாம் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்நினைவுச் சின்னங்கள் உலக புகழ்பெற்ற பாறை சிற்பக் கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. கடற்கரை கோயில், பஞ்சரதங்கள் மற்றும் அர்ஜுனன் தவம் ஆகியவை இங்குள்ள முக்கிய நினைவுச் சின்னங்களாகும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மகாபலிபுரம், பல்லவர் கலை மற்றும் யுனெஸ்கோ ஆண்டு ஆகியவை அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய தகவல்களாகும். பெரிய சோழர் வாழும் கோயில்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாகும். 1987ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோ பட்டியலில் இணைக்கப்பட்டது. பின்னர் 2004ஆம் ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலும் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயிலும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டன. அதன் பிறகே இந்த 3 கோயில்களும் இணைந்து கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்ற பெயரில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டன. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த 3 கோயில்களின் பெயர்களும் அவற்றை கட்டிய சோழ மன்னர்களும் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய தகவல்களாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் 2012ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றன. இது இந்தியாவின் மிக முக்கியமான இயற்கை பாரம்பரிய தளங்களில் ஒன்றாகும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது. உலகின் மிக முக்கியமான உயிரியல் பன்முகத்தன்மை மிக்க பகுதிகளில் ஒன்றாகவும் பல அரிய உயிரினங்களின் வாழ்விடமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் விளங்குகின்றன. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இது தமிழ்நாட்டின் ஒரே இயற்கை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் என்பதை கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இப்போது ஒரு டிஎன்பிஎஸ்சி சல்லேஞ்ச். மகாபலிபுரம் 1984, பெரிய சோழர் வாழும் கோயில்கள் 1987, மேற்கு தொடர்ச்சி மலைகள் 2012 ஆகிய தகவல்களில் எது சரியானது? சரியான பதில் சி. 3மே சரியான தகவல்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இந்தியாவில் தற்போது 44 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களும் தமிழ்நாட்டில் 4 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களும் உள்ளன. தமிழ்நாட்டின் ஒரே இயற்கை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகும். இந்த ஆண்டுகளையும் தளங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மதிப்பெண்களை எளிதாக பெறலாம். இப்பொழுது கடைசி டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினா. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பண்பாட்டு பாரம்பரிய தளம் என்று கூறுவது தவறானது. அது இயற்கை உலக பாரம்பரிய தளமாகும். தேர்வில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆண்டுகள்: 1984 மகாபலிபுரம், 1987 பெரிய சோழர் வாழும் கோயில்கள், 2012 மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேலும் இந்தியாவில் மொத்தம் 44 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களும் தமிழ்நாட்டில் 4 உலக பாரம்பரிய தளங்களும் உள்ளன. இந்த முக்கிய தகவல்களை நினைவில் வைத்திருந்தால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த பகுதியில் முழு மதிப்பெண் பெறலாம். இந்த வீடியோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் பற்றிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்களை முழுமையாக பார்த்தோம். இந்தியாவில் தற்போது 44 உலக பாரம்பரிய தளங்களும் தமிழ்நாட்டில் 4 உலக பாரம்பரிய தளங்களும் உள்ளன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1984 மகாபலிபுரம்,
1987 பெரிய சோழர் வாழும் கோயில்கள், 2012 மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகிய ஆண்டுகளும் தேர்விற்கு மிகவும் முக்கியமானவை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், மேலும் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான தரமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவின் ராம்சார் சைட்ஸ் அல்லது யுனெஸ்கோ டென்டேட்டிவ் லிஸ்ட் பற்றி விரிவாக பார்ப்போம்.